அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நிப்டி பார்த்தாக்க காஷ்மீர் பிரச்சனைனால கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் மைனஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. காரணம் பாகிஸ்தான் இந்தியா போர் பதற்றமான சூழ்நிலை இருக்கிறதுனால நிப்டி இன்றைக்கி ரொம்ப நெகட்டிவாக ஓப்பன் ஆகி 100 பாயிண்ட்டு கீழே கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா பார்மா ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் கோல்டு, அது சம்மந்தமான ஸ்டாக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் அதை பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதனால் நான் ஆல்ரெடி தங்கமயில் ஜுவல்லரி வாங்கி வச்சுருந்தேன். அதனால் அது இன்றைக்கி எனக்கு ப்ராஃபிட் வந்ததுனால செல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நாட்கோ பார்மா கிட்டத்தட்ட ஒரு 12% ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதனால் அதில் கொஞ்சம் வாங்கி அதில் கொஞ்சம் நம்ம ப்ராஃபிட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா GlaxoSmithKline அப்படின்ற ஒரு பார்மா கம்பெனி நம்ம வாங்கி அதில் கொஞ்சம் ப்ராஃபிட் வந்ததுனால அதையும் புக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வேறு எது நம்ம இன்றைக்கி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா பஜாஜ் ஃபைனான்ஸ் கம்பெனியோட ரிசல்ட் நேற்று வந்தது. அதனால் பஜாஜ் கம்பெனி ரிசல்ட் நல்லா இருந்தது அப்படின்றதுனால நம்ம அதை ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு காலையிலே ப்ளஸ் 4% ஓப்பன் ஆனதுனால அதுக்குள்ளே போக வேண்டாம் அப்படின்னு விட்டாச்சு. சரி, அதுக்கு பதில் பஜாஜ் ஃபின்சர்வ் அதோட குரூப் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ட்ரேட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அது நம்ம வாங்கினோம். அது வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மைனஸில் போயிடுச்சு. அதனால் அதை அப்படியே ஹோல்ட் பண்ணுறோம். இது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா பிடிஎல், பாரத் டைனமிக் அப்படின்ற ஒரு டிஃபென்ஸ் கம்பெனி நம்ம வாங்கியிருக்கோம். அது வாங்கும்போது பார்த்திங்கனாக்கா அதுவுமே நம்ம வாங்கினதுக்கப்புறம் ப்ளஸில் வந்தது. அதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ராஃபிட் போதாது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். கடைசியில் அதுவுமே நெகட்டிவாக போயிடுச்சு. பஜாஜ் ஃபின்சர்வ், பாரத், பிடிஎல் இந்த 2 கம்பெனியுமே நாளைக்கு நம்மளுக்கு ப்ளஸில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா நம்ம நாட்கோ பார்மா முதல்ல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். திரும்பவும் பை பண்ணி வச்சுருக்கோம். திரும்பவும் பை பண்ணத்தில் நம்மளுக்கு லாஸு. அது நாளைக்கு வருதா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இது என்னுடைய சொந்த ட்ரேட் இன்றைக்கி ஃபுல்லாக பண்ணதுன்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான். யாரையும் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு நான் யாரையும் சொல்ல விரும்பலை. ஏன்னா மார்க்கெட்டு அப்படின்றது கடலில் இறங்கி நீந்துறதை விட மிகவும் மோசமான ஒரு இது. அதனால் யாருக்கும் அட்வைஸ் பண்ணுற நிலைமையில் நான் இல்லை. ஆனால் இது கற்றுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத விட இதில் நல்லா ப்ராஃபிட் வரும் அப்படின்றது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. நன்றி.